ஹாய் குட்டீஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 2 4th லெசன் நானும் நாங்களும். இது யார்? இதுதான் நம்ம டைட்டிலோட ஹீரோ எழில். அவரோட தங்கை எழிலோட தங்கை அவங்க என்னன்னு கூப்பிடுவார்? அண்ணா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவங்க அப்பா என்ன கூப்பிடுவார்? எழில் குட்டி. அவங்க அம்மா எழிலம்மா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன கூப்பிடுவாங்க? எழிலா. தாத்தா என்ன கூப்பிடுவார்? எழில் தம்பி. பாட்டி என்ன கூப்பிடுவாங்க? எழில் கண்ணு அப்படின்னு கூப்பிடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க அம்மா, இது எழில். அம்மா என்ன பண்ணுவாங்க? அம்மா எதையும் பொறுமையுடன் கேட்பார். எதையும் முதலில் அம்மாவிடம்தான் சொல்வேன். எழில் என்ன பண்ணுவாராம்? அவங்க அம்மாவிடம் தான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே சொல்லுவாராம். அடுத்து பார்த்திங்கன்னா இது எழிலோட அப்பா, இது எழில். அப்பா எனக்கு நிறைய கதைகள் சொல்வார். அவற்றில் நான் தான் கதை தலைவன். அவங்க அப்பா நிறைய கதை சொல்லுவாராம். அந்த கதையில் எல்லாமே எழில தான் முன்னிறுத்தி சொல்லுவாராம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தாத்தாவுடன் வெளியே செல்வது எனக்கு பிடிக்கும். எழில் தாத்தா கூட தான் வெளில செல்வாராம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டி நன்றாக பாடுவார். நானும் அவரோடு சேர்ந்து பாடுவேன். எழில் அவங்க பாட்டியோடு சேர்ந்து பாடுவாராம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் செய்வதையே குட்டி தங்கையும் செய்வாள். பார்க்க சிரிப்பாக இருக்கும். இவர் புக் எடுத்து படித்தா அவங்க தங்கையும் புக் எடுத்து படிப்பாளாம். எழில் என்ன பண்ணுறாரோ அதே மாதிரியே தங்கையும் பண்ணுவாளாம். அடுத்து பார்த்திங்கன்னா உறவினர்கள் வீட்டுக்கு வந்தாலே மகிழ்ச்சி தான் சொல்கிறார் எழில். அவங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு உறவினர்கள் வந்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. நண்பர்களுடன் கால்பந்து விளையாட பிடிக்கும். எழிலுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட கால்பந்து விளையாடுறது ரொம்ப பிடிக்குமா. இது என் செல்ல நாய்க்குட்டி, எப்போதும் என்னையே சுற்றி வரும். இது என்னை எப்படி அழைக்கும் தெரியுமா? எப்படி அழைக்குமா? லொல் லொல்லுன்னு அழைக்குமா. அடுத்து பார்த்திங்கன்னா குட்டீஸ், இப்போ நம்ம பயிற்சி படித்து பழகுவோம். பொறுமையுடன் கேட்பார். யார் பொறுமையுடன் கேட்பார்? எழிலோட அம்மா. நன்றாக பாடுவார். யார் பாடுவார்? பாட்டி. கதைகள் சொல்வார். யார் கதைகள் சொல்வார்? அவங்க அப்பா கதைகள் சொல்வார். விளையாட பிடிக்கும். யாரோட விளையாட பிடிக்கும் எழிலுக்கு? நண்பர்களுடன். செல்ல நாய்க்குட்டி ஒன்று இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா படிப்போம், சொல்லை கேட்டு எழுதுவோம். கதைகள், கதை தலைவன், நாய்க்குட்டி, உறவினர், அடுத்து தங்கை, நண்பர்கள், மகிழ்ச்சி, பாடல். இப்போ பார்த்திங்கன்னா பொருத்தமான குறியிடுவேன். சரி தவறுன்றதை நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா எழில் எதையும் தன் நண்பர்களிடம்தான் முதலில் கூறுவான். நண்பர்களிடமா முதலில் கூறுவான்? இல்லை, அம்மாவிடம். இது தவறு. அடுத்து எழில் வீட்டில் நாய்க்குட்டி இருக்கிறது. ஆமாம், எழில் வீட்டில் நாய்க்குட்டி இருக்கிறது. சரி. எழிலுக்கு கால்பந்து விளையாட தெரியும். ஆமாம், நண்பர்களுடன் தான் அவர் விளையாடுவார். சரி. எழில் தாத்தாவுடன் சேர்ந்து பாடுவார். இல்லை, தாத்தாவுடன் வெளியில் தான் போவார். இப்போ இது தவறு. வீட்டிற்கு உறவினர்கள் வந்தால் எழில் மகிழ்ச்சி அடைவான். ஆமாம், எழிலுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சரி. அடுத்து பார்த்தா பொறுத்துவேன். எழிலின் அம்மா யார்? எதையும் பொறுமையாக கேட்பார். எழிலின் அப்பா யார்? கதை கூறுவார். எழிலின் தாத்தா யார்? வெளியில் எழிலை அழைத்து செல்வார். எழிலின் பாட்டி யார்? கதை கூறுவார். எழிலின் தங்கை யார்? எழிலை போலவே செய்து காட்டுவாள். இப்போ வாய்மொழியாக விடை தருவேன். எழிலை பற்றி உனக்கு தெரிந்ததை கூறு. எழில் யார்? எழில் ஒரு நல்ல பையன். அம்மாவிடம்தான் முதலில் எல்லாத்தையும் சொல்லுவார். அடுத்து பார்த்திங்கன்னா அப்பா கதை சொல்லுவார். அதுக்கப்புறம் தாத்தாவோட வெளியில் செல்வார். பாட்டி பாட்டு பாடுவார்கள். அவர்களுடன் சேர்ந்து எழிலும் பாடுவார். இவர் செய்வதை போலவே தங்கையும் செய்து காட்டுவாள். அதுக்கப்புறம் நண்பர்களுடன் கால்பந்து விளையாடுவார். எழிலுக்கு நாய்க்குட்டி மிகவும் பிடிக்கும். இப்போ விடை எழுதுவேன். எழிலை எவ்வாறெல்லாம் அழைக்கிறார்கள்? எழிலை எவ்வாறெல்லாம் கூப்பிடுவாங்க? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல குட்டீஸ், இதெல்லாம் எழுதணும். என்னான்னு கூப்பிடுவாங்க? அவங்க தங்கை என்ன கூப்பிடுவான்? அண்ணா. இது எழில் குட்டி, எழிலம்மா, எழிலா, எழில் தம்பி, எழில் கண்ணு, இப்படிலாம் எல்லாரும் கூப்பிடுவாங்க. எழில் யாருடன் சேர்ந்து பாடல்கள் பாடுவான்? எழில் யாருடன்? பாட்டியுடன் சேர்ந்து பாடல்கள் பாடுவான். அவ்வளோதான் குட்டீஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
இவர்களை இப்படி அழைத்தாள். பிடிக்காது இவர்களுக்கு என்னது? வாயாடி, முரடா, அழுமூஞ்சி, முட்டைக்கண்ணா இப்படிலாம் கூப்பிட்டா பிடிக்காது. இவங்களுக்கு பிடிக்கிறது எது? ஒற்றுமைக்காரி, வலிமைக்காரா, பட்டுக்குட்டி, அழகு கண்ணா இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எழில், என்னை பற்றி எழிலை பற்றி போட்டிருக்காரு. அவர் பேர் வந்து எழில், அப்பா பெயர் கவியரசி, அம்மா பெயர் கவியரசி, அப்பா பெயர் அமுதன், அவரோட ஊர் வந்து பார்த்திங்கன்னா கோவூர், அலைபேசி எண். அதேமாரி இது உங்களுடைய பெயர் போடணும், உங்களுடைய அம்மா பெயர், உங்களுடைய அப்பா பெயர் போடணும், உங்களோட ஊர் எதுவோ அந்த ஊர் போடணும், அலைபேசி எண் இங்கே போடணும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா நிரப்புவேன், கூடுதல் கட்டங்களுக்கு குறியிடுவேன். இப்போ இங்கே என்ன இருக்குது? வாத்து, வா, இத்து தேவையில்லாத இதுக்கு வந்து என்ன பண்ணணும்? அந்த கட்டங்களுக்கு குறியிடணும். ஓகேவா? அடுத்து மைனா, மைனா இது தேவையில்லாத 2 கட்டம். இங்கே இருக்கிற ஆந்து எடுத்து இங்கே எழுதினீங்கன்னா ஒரு கட்டம் எக்ஸ்ட்ரா வருது, அதை வந்து இன்ட்டு மார்க் போடணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கோழி, கோழிக்கு இந்த 2 கட்டம் தேவையில்லை. சேவல், இப்போ இந்த கட்டம் எக்ஸ்ட்ரா வருது. கொக்கு, ஓகேவா? இப்போ உறவு முறையை அறிந்து அழைப்பேன். அம்மாவின் அக்கா வந்து என்னன்னு கூப்பிடுவோம்? நம்ம பெரிய அம்மான்னு கூப்பிடுவோம். அம்மாவுடைய தங்கை என்னன்னு கூப்பிடுவோம்? சித்தின்னு சொல்லுவோம். இப்போ அம்மாவின் தம்பியை வந்து என்னன்னு கூப்பிடுவாங்க? அப்பாவுடைய தம்பி என்னன்னு நம்ம சொல்லுவோம்? சித்தப்பா. அப்பாவுடைய அண்ணனை என்னன்னு சொல்லுவோம்? பெரியப்பா. இப்போ அம்மாவின் அண்ணனை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மாமா, தாய் மாமா இல்லையா? அம்மாவுடைய தம்பியை வந்து மாமான்னு சொல்லுவோம். இப்போ பார்த்திங்கன்னா அப்பாவுடைய அக்காவை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அத்தை. அப்பாவுடைய தங்கை என்ன சொல்லுவோம்? அவங்களையும் நம்ம என்ன சொல்லுவோம்? அத்தை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோடு நம்ம அடுத்த லெசனில் பார்ப்போம். தேங்க்யூ.